தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு எஸ் லெட்டரில் தொடங்கக்கூடிய எந்த உறவினால நன்மை நடக்க போகுது, இல்லை எந்த உறவுகிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிதுனத்துக்கு சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம நார்மலாக ஒரு போரிங்கான ஒரு லைஃப், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வருமானம் வருது, அது ஒரு போரிங்கான ஒரு லைஃபாக இருக்கும்ல. ஏதாவது ஒரு போட்டி வரும், அந்த போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும்ல, அந்த ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டி வந்து நம்ம ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் யாருக்குனே தெரியாத ஒரு இடத்துல இருந்த இடத்துலேருந்து ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு கூட்டு வர போகிறது எஸ்ங்கிற லெட்டர் தான். அது ரொம்பவே ஒரு கனெக்டடாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களாலே நிறைய இடத்துல இவங்க அவமானப்பட்டிருப்பாங்க. அந்த உறவுகள் மூலமாக நிறைய இடத்துல அவமானப்பட்டு, அதாவது நான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்களே, இல்லை எனக்கு மதிப்பே கொடுக்கலன்னு இடத்துல இப்போ ஒரு இடத்துல மதிப்பு மரியாதையுமா உட்காந்து அதிகமான ஒரு எக்ஸ்பெக்ட், அதனாலே அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்லி சொன்னாலும் கண்ணை மூடி பண்ணுவாங்க அந்த மாதிரி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் கூட இல்லை உங்ககிட்ட இல்லை நீங்களே எஸ் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியவங்க எங்க கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில எழுத்தில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் சா சா சி சி, அந்த சா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய மகிமை என்ன, சிறப்பு என்ன, அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இல்லை நெகட்டிவாக இருக்க போகுது, இந்த மாதிரி பல புதுமையான தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சிறப்பான நபர் இங்கே வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா அவர்களை தான் இன்றைக்கும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, கன்சல்டேஷன் மூலமாகவும் மீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது மெசேஜோட உங்களை மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் மீட் பண்ணிடுறேங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன், ஆனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் யோக பிரபா அவர்களை சந்திக்கலாம். எஸ் எழுத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக எஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கே எஸ்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய ராசிக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி ஏன் இந்த பதிவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அப்படி என்ன அந்த எஸ்ஸில் இருக்குது? எஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவானுடைய ஒரு லெட்டர்ஸ்னால் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மற்ற கிரகங்களை விட ரொம்பவே இயற்கையான ஒரு சுபர் அவர். அது மட்டும் இல்லாமல் குருனா நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தை குருவாக நினைக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்துக்கிற ஒரு எண்ணு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணுக்குரியது தான் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸுங்கிற நம்பர் இதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த குருவோட எண்ணு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களை மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணம் உள்ளவங்களேவும் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கிறவங்களேவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராசியில் உள்ளவங்க அந்த லெட்டரில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த எஸ் லெட்டர் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க ஏதாவது ஒரு உறவில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க செய்ய போகிறாங்க இல்லைன்னா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான மெயினான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எஸ், இப்போ கோள்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து சூரியன் எஸ்ஸில் வருவாங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் இங்கிலீஷில் எஸ் வருது, சுக்கிரன் அப்படின்றதும் எஸ்ஸில் வருது. ஸோ மெஜாரிட்டி எஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த லெட்டரை பார்க்கும்போது வளைஞ்சு கொடுக்குற மாதிரியும் தோணும், ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும். அந்த எழுத்துக்குன்னே மகிமை இருக்குங்க.
கண்டிப்பா வளைந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முரண்பாடான இடத்துலனாலும் சரி இல்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது பிரச்சனையா இருக்குனாலும் சரி அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு ஆளா எஸ்ங்கிற நம்பர்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. எஸ்ங்கிற பேர்ல முதலெழுத்துல உள்ளவங்களா தான் இருப்பாங்க. மத்தவங்களாம் இல்ல என்ன ராசி என்னனாலும் இருக்கட்டுமே ஈகோ அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற பர்சனா அந்த எஸ்ங்கிற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் மெயின். ஓகே, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எஸ்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா இல்லை சுமார் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு எஸ் எந்த உறவு முறையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு எஸ் லெட்டரில் தொடங்கக்கூடிய எந்த உறவினால் நன்மை நடக்க போகுது, இல்லை எந்த உறவுக்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிதுனத்துக்கு சொல்லுங்கம்மா. மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தம்பி அல்லது தங்கை யாராவது எஸ் லெட்டர்ஸ்ல இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய போட்டிகளும் நடக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் வேலைன்னு எடுத்துக்கிட்டாலே அதுல மெயினா வந்து ஒரு போட்டி, அந்த போட்டி மனப்பான்மை வரும். அது வந்து ஒரு நெகட்டிவாவோ இல்லை எந்தோ ஒரு தாழ்வுபடுத்துறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ரெண்டு பேரும் ஒரு ஆரோக்கியமான போட்டி. அதுல வந்து இப்போ நம்ம நார்மலா ஒரு போரிங்கான ஒரு லைஃப், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வருமானம் வருது, அது ஒரு போரிங்கான ஒரு லைஃபா இருக்கும்ல. ஏதாவது ஒரு போட்டி வரும், அந்த போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும்ல, அந்த ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டி வந்து நம்ம ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் யாருக்குனே தெரியாத ஒரு இடத்துல இருந்து ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு கூட்டு வர போறது எஸ்ங்கிற லெட்டர் தான். அது ரொம்பவே ஒரு கனெக்டடா இருக்கும் அவங்களுக்கு. அந்த வந்து கூட பிறந்தவங்களா இருக்கலாம், கூட பிறக்காதவங்களா இருக்கலாம். அந்த எஸ்ங்கிற லெட்டர்ல உள்ளவங்க உறவுகள், அதாவது சகோதரர் அல்லது சகோதரி, அந்த இல்லனா அந்த உறவு முறையில இருக்கக்கூடியவங்க, அந்த உறவுல அந்த வயசுல இருக்கக்கூடியவங்க. அப்படி உள்ளவங்க மூலமா ஒரு நல்ல பண வருமானமும் இல்ல ஒரு இடத்துல ஒரு கௌரவமா மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிற மாதிரியான ஒரு இடத்துல. ஏன்னா அவங்களாலே நிறைய இடத்துல இவங்க அவமானப்பட்டிருப்பாங்க. அந்த உறவுகள் மூலமா நிறைய இடத்துல அவமானப்பட்டு அதாவது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்களே, இல்லை எனக்கு மதிப்பே கொடுக்கலன்னு இடத்துல இப்போ ஒரு இடத்துல மதிப்பும் மரியாதையுமா உட்காந்து அதிகமான ஒரு எக்ஸ்பெக்ட், நீ சொன்னாதான் எது நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மிதுனராசினியர்களுக்கு அந்த எஸ்ஸும் கேட்பாங்க, எஸ்கிட்ட மிதுனராசியும் கேட்பாங்க அந்த உறவுட்ட. அப்படி இருக்கும்போது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு உறவா இருக்கும். இந்த டைம்ல லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா அவங்களுக்கு ஏற்படுத்தினது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். சில போட்டிகள் கண்டிப்பா நடக்கும், அது பெரிய போட்டியா வரும், ஆனா அடிச்சுப்பாங்க, செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா அது வந்து ஆரோக்கியமற்றதா போகாது. அதனாலே அவங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். என்ன சொல்லி சொன்னாலும் கண்ணை மூடி பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு எஸ்ன்ற அந்த நபர் வந்து சகோதர சகோதரி அப்படின்ற அந்த உறவு முறைகள்ல இருப்பாங்க. அப்படி எனக்கு கூட பிறந்த சகோதர சகோதரி இல்லை அப்படின்னா அந்த வயதுல இருக்கக்கூடியவங்க உங்களை வந்து சகோதரனாவோ சகோதரியாவோ பாவிக்கக்கூடியவங்க உங்க கூட இருந்தா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் நெகட்டிவாக இருந்தால் கூட இப்போ அந்த நிலை மாறி உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் சைடில் இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளில் யார் எஸ்ல இருக்காங்க, ஆனா பெண்ணா அப்படின்றத பாருங்க, நேம் உடனே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சகோதர சகோதரி உறவை பலுப்படுத்திக்கிறதுக்கு மிதுன ராசி இன்னும் கொஞ்சம் அவங்கள நல்லா பலுப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழிமுறைமா? பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அவங்களுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். செங்கமல தாயார் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை தூரம் பண்ணணும். அவங்களோட உறவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கூட பிறந்தவங்களுடைய உறவை விட கூட பிறக்க இல்லாத அந்த ஒரு உறவு வந்து ரொம்ப லைஃப் லாங் கொண்டு போகும், சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ பெருமாள் வழிபாடு அப்படின்னா என்ன மாதிரி செய்யணும்? ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வைக்கணுமா, பூ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் பண்ணணுமா? ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்களேன். சனிக்கிழமை தோறும் போய் விளக்கு போடுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா செங்கமல தாயாருக்கும் பெருமாள் இருக்கிறதுக்கு செங்கமல தாயாருக்கு தாமரை பூ வாங்கி கொடுத்துட்டு பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை இந்த மாதிரி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்த உடனேவும் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மிதுன ராசிக்காரவங்க மேக்ஸிமம் ஒரு சிலர் வந்து வீட்டில் விளக்கேற்றவே மாட்டாங்க. அந்த விளக்கு மேலே அக்கறை கிடையாது. நம்ம விளக்கேற்றி வைக்கணும், அதை சரி பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் நம்மளுடைய என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நாள்னா கூட ஏற்றணும் ஒரு எண்ணம் அவங்களுக்கு வராது. ஸோ அவங்க வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும். விளக்கேற்றி வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விளக்கை வளர வைக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கூட கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஓகே, ஸோ மிதுன ராசி அன்பர்கள் வந்து உங்கள் கூட இருக்கிற சகோதர சகோதரிகளால, பொதுவாக சகோதர சகோதரிகளால தாங்க பிரச்சனையே வருது அப்படின்னு இந்த காலத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவர்கள்
வாழ்த்துக்கள். எஸ் லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பெருமாள் வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளம் பெற எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது. ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது, அதே சமயத்தில் லாஜிக்காகவும் இருந்தது. ஸோ எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இப்போது நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. அதை நினைவுபடுத்திய யோகப்பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோகப்பிரபா அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. எனக்கு அவங்கக்கிட்ட அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பர்சனலாக நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ்க்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், முழுக்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. சென்னைக்கு வரும்பொழுது டிரெக்டாகவும் வந்து அவங்க உங்களுக்கு கன்சல்ட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு முறை கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது தான், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வாழ்க்கை வளமடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களோடும் ஆன்மீக தகவல்களோடும் தொடர்ந்து உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.